ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான கேரளா டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஜாக் ஃப்ரூட் கொட்டை சீட்ஸ் இருக்குங்க. அது கூட முருங்கைக்கீரை போட்டு தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இதோ நம்ம ஜாக் ஃப்ரூட் சீடை மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள் போட்டு அவிச்சு வச்சுருக்கோம். இது கூட போடுறதுக்கு தேங்காவை வெட்டி வச்சுருக்கேன். இது கூட சின்ன வெங்காயமும் போட போகிறேன். நான் இப்போ பேனில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நீங்கள் எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இப்போ அந்த பேனில் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிட்ருக்கு. நம்ம காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். 2 போட்டுக்கோங்க காஞ்ச மிளகா. இப்போது அது கூடயே வெங்காயம் போடலாம், குட்டி வெங்காயம். இப்போ போட்டது இங்கே கேரளாவில் இருக்க ஒரு குட்டியூன்னு மிளகா, கேரளா மிளகா. நீங்கள் நார்மல் மிளகாவும் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ அங்கே வதங்கிட்டுருக்கு. நம்ம இதில் தேங்காய், குட்டி வெங்காயம் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ நான் அந்த வேக வச்ச பலாக்கொட்டியில் அந்த பேஸ்ட்டை நம்ம ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்கண்ணே. இப்போ வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூட நம்ம முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சு நல்லா சுருங்கிடுச்சு. இப்போ அந்த பலாக்கொட்டையும் தேங்காவை அரைச்சி ஊற்றி பண்ணியிருக்கோம்ல ஒரு குழம்பு, அதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்துட்டோம். அதை நல்லா இலக்கி விட்டு கொதி ஏறின பிறகு இறக்கி வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட வித்தியாசமான கேரளா டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இது என் அம்மா பண்ணுறதுலேயே எனக்கு ஃபேவரட்டான டிஷ்ஷு. நீங்கள் இந்த மாதிரி வித்தியாசமாக உங்களுக்காக நான் ரெசிபி கொண்டு வரேன். நீங்கள் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க. ஓகே, பாய் காய்ஸ்.